அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தா பன்னீர் மசாலா. காலையில் டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ தான் சரின்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா பன்னீர் இருந்துச்சு. சரி பன்னீர் மசாலா செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சேன். அதோடைய செய்முறையை தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது ஒரு கையில் நான் ஃபோன் பிடிச்சிருக்கிறனால அது சரியாக வரல, ஆடுது தட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ போடுறதுக்காக. அதனால் எனக்கு முன்ன பின்ன தெரியாமல் நான் ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வெங்காயம் அறுத்து வச்சுக்கிட்டேன், பன்னீர், தக்காளியும் முந்திரி பேஸ்ட்டு அது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். பன்னீரை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. மசாலா தடவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேச தெரியல ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காதீங்க. நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் நல்லா பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி நல்லபடியாக பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சட்டியை வச்சு வெங்காயத்தை போட்டாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நல்லா அது முறுவலானோடனே நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பச்சை மிளகாவை கிள்ளி போட்டேன். அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் உப்பு போட்டுக்கிட்டேன். கரம் மசாலா, அப்புறம் வெறும் மிளகாத்தூள், அது ரெண்டும் தான் இதில் மசாலாவில் போட்டுட்டு, எப்போவுமே சன்னா மசாலா செஞ்சாலும் எது செஞ்சாலும் சிக்கன் குழம்பு மசாலா பாக்கெட்டு தான் வாங்கி போடுவேன். அதனால் அதுதான் இதுக்கும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டு கிண்டி விட்டுட்டு அப்புறம் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அரைச்சி வச்ச விழுதை போட்டு நல்லா கிண்டியாச்சு. தக்காளியும் முந்திரியும் அரைச்சது அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் மசாலாத்தூள் போட்டுக்கணும். சிக்கன் குழம்பு தூள் தான் போடுவேன் நான். எப்போ எது செஞ்சாலும் இந்த மாதிரி ரெசிபி செய்கிறதா இருந்தால் போட்டு நல்லா எண்ணெயிலேயே அந்த மசாலாவை வதக்கிட்டு அப்புறம் பொரித்து வச்சுருக்கிற பன்னீரையும் அதோடு போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணணும். வெறும் மசாலா போடுறேன். நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வாசம் இல்லாமல் பச்சை வாசனை இல்லாமல் வதக்கிட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா. அப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கழுவி வச்சது அரைச்சதையே அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி அதில் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே கிண்டி விடணும். அது நல்லா கொஞ்சம் சுருள வந்தவுடனே இருக்கிற தண்ணியை கொஞ்சம் ஒரு கிளாஸ் 1 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றிட்டோம்னா அது பாட்டுக்கு அது பக்கத்தில் வெந்துக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா
சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். சப்பாத்தியும் ரெடியாக சுட்டுடலாம் அப்படின்னு. ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு சரியாக தெரியல போடுறதுக்கு. தோசைக்கல் வச்சு சப்பாத்தி போட்டிருக்கேன் பாருங்கள். சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். அதோட சப்பாத்தியும் இந்த பக்கம் போட்டாச்சு. காலையில் டிஃபன் என் பொண்ணு வேலைக்கு போகிறா. என்ன யோசித்து சரி இப்படி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். அது அப்படியே வீடியோவாக எடுத்துடலான்ட்டு ஒரு கையில் ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துட்ருக்கேன். இன்னொரு கையில் வேலை பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சரியாக கரெக்டாக எடுக்க முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னும் போக போக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் அழகாக கரெக்டாக எப்படி செய்யணுமோ செஞ்சு பேசி போட்டுவிட்றேன். நீங்களும் ஆதரவு கொடுங்க எனக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. இந்த பக்கம் சப்பாத்தியும் ஆயிடுச்சு. அந்த பக்கம் பட்டர் பன்னீர் மசாலாவும் ஆயிடுச்சு. ரெடி ஆகிவிட்டது. இப்போ அடுத்தது என் பொண்ணுக்கு அதை எடுத்து கொடுக்குற வேலை தான். சாப்பிட்டு போமா, அம்மா இன்றைக்கி செஞ்சது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி சொல்லுண்ணா. எல்லாம் எம்மையாக இருக்குனாங்க. வேறு லெவல்மா பன்னீர் மசாலா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி தான் நான் எதுவுமே மெனக்கெட்டு செய்ய மாட்டேன். செஞ்சால் எனக்கு அமைஞ்சிரும் நல்லா. அது மாதிரி செஞ்சதில் இன்றைக்கி சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு இது செஞ்சு பார்த்தேன். ஃபஸ்ட் டைமே நல்லா அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் அது என்ன திருத்தணுமோ நான் திருத்திக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவோடு நான் இதை மனசு விடாமல் வீடியோ எடுத்து போட்டு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிண்ணத்தில் போட்டு செம்மையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டு வேறு லெவல்மா அப்படின்னு சொன்னாங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டுக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ என் பொண்ணு சாப்பிட்றத வீடியோ எடுத்தேன். ஆனால் அது ஏன் போடாதீங்கம்மான்னு சொல்லிடுச்சு. அதனால் என் பேரன் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டான், பொம்மை ஃபோட்டோ மூஞ்ச மறைச்சி. அதனால் அவங்க சாப்பிட்றதையும் பார்க்குறீங்க நீங்கள். வேறு லெவல்னு சொல்லிகிட்டே சாப்பிட்றாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது குறை இருந்தால் சொல்லிடுங்க நான் பேசுனதில்.